வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம சித்த மருத்துவத்தோட ஒரு மிக சிறந்த ரகசியம்னு சொல்லலாம். அதுதான் கரிசலாங்கண்ணி கீரை. இங்கிலீஷ்ல ஃபால்ஸ் டேசின்னு, ஆயுர்வேதத்துல பிரிங்கராஜ்னு சொல்ற இந்த சாதாரண செடிக்குள்ள எவ்வளவு பிரம்மாண்டமான மருத்துவ குணங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சரி, இந்த சுவாரஸ்யமான விளக்க பதிவுக்குள்ள நேரா போயிடலாம். நம்ம சோர்ஸுகள் முன்வைக்கிற ஒரு பிரமாண்டமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த எளிய செடிய சித்த மருத்துவத்துல காய கற்பம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. காயம்னா உடல், கற்பம்னா அழியாம காப்புது. அதாவது உங்க உடல நரை, திரை, மூப்பு இல்லாம எப்பவும் ஒரு அசாத்தியமான எனர்ஜியோட வச்சுக்கிற பவர் இந்த ஒற்றை மூலிகைக்கு இருக்கு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரே ஒரு செடி எப்படி இவ்ளோ அற்புதங்களை செய்துன்னு புரிஞ்சுக்க இதோட அறிமுகத்துல ஆரம்பிச்சு தலைமுடி, கண், கல்லீரல், ரத்தம், நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் இதை எப்படி ஈஸியா பயன்படுத்தலாங்கிற வரைக்கும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல இந்த காயக்கற்ப மூலிகையோட ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துடலாம். இதுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மூலிகை ஒரே ஒரு வகை கிடையாது. இதுல மஞ்சள் பூக்கள் பூக்கிற மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை நிற பூக்கள் கொண்ட வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு 2 வகை இருக்கு. நிறங்கள் வேற வேறையா இருந்தாலும் இந்த ரெண்டுமே மிக மிக அரிதான அசாத்தியமான மருத்துவ குணங்களை தன்னுள் கொண்டிருக்கு. இந்த செடியோட மேஜிக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இதுதான். இதுல கொட்டி கிடக்கிற இரும்பு சத்து, வைட்டமின் ஏ, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எல்லாமே எப்படி நேரடியாக நம்ம உடலோட இயக்கத்துக்கு ஒரு சூப்பரான எரிபொருளா மாறுதுன்னு இங்க நீங்க தெளிவா பார்க்கலாம். அடுத்து நம்ம உடம்போட மேல் பகுதியான தலைமுடி மற்றும் கண் பார்வைக்கு இது எப்படி உதவுதுன்னு பார்ப்போம். திடீர்னு குத்தா முடி கொட்டுதுன்னு கவலையா இருக்கா? உங்களுக்கு தேவையானது ஒரு சிம்பிளான தீர்வு தான். கரிசலாங்கண்ணி சாற்ற கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோட சேர்த்து காய்ச்சுனா அந்த புகழ்பெற்ற பிரிங்கராஜ் தைலம் ரெடி. இத தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தா முடி கொட்டுறது உடனே நிற்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேரை கஷ்டப்படுத்துற இளநர பிரச்சனை மாறி முடி கருகருன்னு வளரும். பொடுகு தொல்லையும் சுத்தமா போயிடும். தலைமுடியிலேருந்து கொஞ்சம் கீழே கண்களுக்கு வருவோம். எப்பவும் ஸ்கிரீனையே பார்த்து உங்க கண்கள் சோர்வடைஞ்சிருக்கா? இதுல அபரிமிதமா இருக்கிற வைட்டமின் ஏவும் கெரோட்டினாய்டுகளும் சோர்வடைஞ்ச கண் நரம்புகளுக்கு ஒரு பெரிய ரீஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குது. மாலை கண் நோயை குணப்படுத்துறதோட கண் எரிச்சலையும் போக்கி உங்க பார்வைய ரொம்ப ஷார்ப்பா மாத்துது. வெளியில இளமையா தெரியணும்னா உள் உறுப்புகளும் ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? அதனால அடுத்து கல்லீரல் மற்றும் ரத்த விருத்தியை பத்தி பார்க்கலாம். இந்த மூலிகையோட முதன்மையான வேலையே நம்ம கல்லீரலை, அதாவது லிவரை இரும்பு மாதிரி பலப்படுத்துறது தான். நம்ம உடம்புல சேர்ற நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி பித்த நீர் சுரப்பை இது கரெக்டா சீராக்குது. குறிப்பா சொல்லணும்னா மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்துறதுல வெள்ளை கரிசலாங்கண்ணியோட சாறு சித்த மருத்துவத்துல ஒரு பிரதான மருந்தாவே பயன்படுத்தப்படுது. அடுத்ததா ரத்தம். இதுல இயற்கையிலேயே இரும்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கும் போது உடம்புல புது ரத்தம் வேகமா உற்பத்தியாகி அனீமியான்னு சொல்ற ரத்த சோகை முற்றிலுமா சரியாயிடும். ரத்தம் சீரா பாயறதால கை கால் வீக்கம், அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஒரு சோம்பேறித்தனமா ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மந்தமான நிலையெல்லாம் உடனே ஓடி போயிடும். சரி, உள் உறுப்புகளை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம உடம்போட வெளிப்புற கவசமான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் சர்மத்துக்கு இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்துல இம்யூனிட்டி எவ்வளோ முக்கியம்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த தாவரத்துல இருக்கிற அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உங்க நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டரா செயல்படுது. இதனால அடிக்கடி நம்மள டென்ஷன் படுத்துற சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கலாம். அதே போல இதோட இலை சாற்ற நேரடியா உங்க சருமத்துல தடவினா அது ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினியா, அதாவது நேச்சுரல் ஆன்டிசெப்டிக்கா வேலை செய்யுது. சொறி, சிரங்கு, தேமல் இல்லனா ரொம்ப பிடிவாதமான சரும அலர்ஜிகள் மேல இத தடவி வந்தா அது சீக்கிரமாவே மாயமா மறைஞ்சிடும். இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வந்திருக்கும், இது எப்படி அன்றாட உணவுல சேர்த்துக்கிறது அப்படின்னு. அதுக்கான எளிய முறைகளை இப்ப பார்க்கலாம். இந்த காயகற்பத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே இதை பயன்படுத்த உங்களுக்கு பெரிய லேப் வசதியோ சிக்கலான மெத்தட்ஸோ தேவையே இல்லை. உங்க வீட்டு கிச்சன்லயே ரொம்ப ஈஸியா செய்யலாம். மற்ற கீரைகளை மாதிரி இதையும் பருப்பு சேர்த்து கடையல் பண்ணலாம், இல்லைன்னா சுவையான துவையலா அரைச்சு சாப்பிடலாம். அதுவும் கஷ்டமா இருந்தா சிம்பிளா இதோட சாற்றை எடுத்து அப்படியே மோர்ல கலந்தும் குடிக்கலாம். அவ்வளவுதாங்க. நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சுருக்கி சொல்லியிருக்க. வாரத்துல ஒரே ஒரு முறை, ஆமாங்க, வாரத்துல ஒரு முறை மட்டும் இந்த எளிமையான கீரையை உங்க சாப்பாட்டுல சேர்த்துட்டாலே போதும். அது உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் நீடித்த ஆயுளுக்கும் மிகப்பெரிய திறவுகோலா அமையும். இப்போ உங்களையே கேட்டுக்கோங்க,
ஆயிரக்கணக்கான ரூபாய செயற்கையான மருந்துகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் செலவு பண்ற நாம இயற்கையாவே கிடைக்கிற இந்த தங்க மூலிகையை எப்படி மறந்தோம்? சித்தர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிச்ச இந்த காயகற்ப ரகசியத்தை இந்த வாரமே உங்க சமையலறையில ட்ரை பண்ணி பாப்பீங்களா? இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடனும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.